Hi guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக்கான என்னோட ப்ரெக்னென்சி நைட் டைம் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நான் டின்னர் சமைச்ச பிறகு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுவேன். ஸோ கண்டிப்பாக நைட் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்கினா செமையாக தூக்கம் வந்துடும். என்னோட ஷவர் டைம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டவ் பாடி வாஷ். இது செமையாக இருக்கும், ரொம்ப ஜென்டலாக இருக்கும் ஸ்கின்க்கு, அண்ட் ஸ்மெல்லும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் பாடி ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பிரைன் அண்ட் கேண்டி லாவெண்டர் பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இது வந்து உங்கள் பாடியை வந்து ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் செட்டஃபில் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுவேன். இல்லை இது யூஸ் பண்ணாத டைமில் வந்து செட்டஃபில் ஜென்டில் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். செட்டஃபில் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ப்ரெக்னென்சி சேஃப் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். நான் லங்காவி ட்ரிப் ரீசெண்டாக பேபி மூனுக்கு போனங்காட்டி பயங்கரமாக டேன் ஆகிட்டேன். ஸோ டேன் ரிமூவலும் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்க்கு எம்கேஃபினோட காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் மைன்யூட்டான பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து காஃபியில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக டேன் ரிமூவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா மைக்ரோ டியர் வர சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோட சின், அப்புறம் நோஸ் ப்ளஸ் வந்து ஃபோர்ஹெட் ஏரியாவில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே தான் ஜென்ரலாக பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வரும். ஸோ அந்த ஏரியா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன். என்னோட ஸ்கின் கேர் ருட்டீன் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பு தான். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஜென்ரலாக வந்து குளிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் மட்டும்தான் இப்போல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசருக்கு பார்த்தீங்கன்னா மருலா ஆயில் மினிமலிஸ்ட் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரெக்னென்சி சேஃப் தான். மினிமலிஸ்டில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சி சேஃப். நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்களோட ப்ரெக்னென்சி சேஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாங்க. அது நான் வந்து ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், அது செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மினிமலிஸ்ட் பிராண்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெக்னென்சி சேஃப்க்குன்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூசி கெமிஸ்ட்ரியோட லிப் பாம் யூஸ் பண்ணி என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ருட்டீனை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த 2 ருட்டீன் தான். நெக்ஸ்ட் நம்ம பேபி பம்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸோட பாடி பட்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிராண்ட் ஃபார் ப்ரெக்னென்சி. இது வந்து கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். பிறந்த பேபியிலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் தான். இவங்க கிட்ட நான் கேட்டு ஒரு கோட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும் அவங்க வெப்சைட்டில். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்பான்சர்ட் கிடையாது. இதில் எல்லாமே எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ், நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் முடித்த பிறகு நான் வந்து என் மேக்கப் ப்ரஷ் கழுவி வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது வாஷுக்கு போட்டுட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ஃபிஷ். இது எல்லாமே ஃபீமேல் ஃபைட்டர் ஃபிஷ். நான் அது கல்யாணம் பண்ண புதுசில் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆசையாக வாங்கின ஃபிஷ்ஷஸ் இதெல்லாமே. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு மேக்கப் ப்ரஷஸும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. திஸ் இஸ் யுவர் ரிமைண்டர் டு க்ளீன் யுவர் ப்ரஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆல்மண்ட்ஸ் சோக் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் சேர்த்து. அடுத்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து ஜேர்னலிங் பண்ணுவேன், இல்லைன்னா அடுத்த நாளுக்கு வந்து என்ன டு டூ லிஸ்ட், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம ப்ரையாரிட்டியாக பண்ணி முடிக்கணுங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் எழுதிடுவேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் எழுதுறங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடுத்த நாள் ஓகே எழுந்திரிச்சோன்னே நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இந்த டாஸ்க்கெல்லாம் முடிக்கணுங்கிறது ஒரு ஆர்கனைஸ்ட் மைண்ட் செட் வரும். ஸோ அதனால் முன்னத்து நாளே வந்து டு டூ லிஸ்ட் எழுதிடுவேன். அப்புறம் வந்து ஜேர்னல் இல்லைன்னா அஃபர்மேஷன்ஸ் எழுதிடுவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கும்போதே என் கால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் செமையாக வீங்கிடுச்சு, நல்லா ஸ்வாலன் ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸோட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி சும்மா மசாஜ் மட்டும் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் என்னோடய கால்சியம் டேப்லெட் போட்டேன். இந்த கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது போட்டால் என் தொண்டையில் போய் மாட்டிக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த டேப்லெட் சாப்பிடவே. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பர்த் பால் எனக்கு என் ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதில் இப்போ தான் வந்து எப்படி பேலன்ஸ்டாக உட்காரணும்னு வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் வந்து நீ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த பர்த் பாலில் ஜஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது.
அடுத்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் படிக்கிறது. ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது படித்தா ஜென்ரலாக நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு 5 to 10 பேஜஸ் வந்து நைட்டு படிக்கிறது வந்து ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் படித்தா போதும். நீங்களே கொஞ்சம் காமாக பீஸ்ஃபுல்லாக வந்து உணர்வீங்க. ஏன்னா நம்ம ரீல்ஸு இதெல்லாம் நைட்டு பார்த்துட்டு தூங்கினோம்னா மைண்ட் வந்து ரொம்ப கிளட்டர்டாக டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து படிச்சுட்டு தூங்கிங்கன்னா பெட்டராக இருக்கும். நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிப் தான் தண்ணி குடிச்சிட்டு தூங்குவேன். ஆனால் வந்து ஒரு 10 to 15 தடவை வந்து ரெஸ்ட் ரூம் போகிறக்கு எந்திரிச்சிடுவேன். அதுலேயே பாதி தூக்கம் போயிடும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தூங்கும்போது கூட நம்ம ஒரு போஸ்டர் தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம மோஸ்ட்டாக லெஃப்ட் சைடு தான் படுக்க சொல்லுவாங்க. பட் அது ஹியூமன்லி இம்பாசிபிள். நீங்கள் 2 சைடும் மாற்றி மாற்றி தான் படுக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடே உங்களால் படுத்துட்டு இருக்க முடியாது. பேக் பெயின் தான் வரும். ஸோ எனக்கு டாக்டர் வந்து எப்படி படுக்கணும்னு சொன்னாங்க ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம 2 காலுக்கும் நடுவில் ஒரு பில்லோ வச்சுக்கிறணும். அப்புறம் நம்ம பேக் சைடும் ஒரு பில்லோ வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு டாக்டர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி படுங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு வந்து மாறி மாறி படுப்பேன். நேராக படுக்க முடியாது நம்ம நினச்சாலுமே, பேபி இருக்குங்காட்டி வயிற்றுக்குள்ளே. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி மாற்றி படுப்பேன். ஸோ இதுதான் என்னோடய ரியலிஸ்டிக் ப்ரெக்னென்சி ருட்டீன். உங்களோட ருட்டீன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.